அன்புக்குரியவர்களே, நாம் வாசி கேட்ட இந்த வேத பகுதியிலே வசனம் 1, சவுல் கிறிஸ்தவர்களை கலங்க பண்ணினார் என்று அறிகிறோம். ஆனால் வசனம் 22 சவுல் தமஸ்குவில் இருந்த யூதர்களை கலங்க பண்ணினார். அவருடைய ஆரம்பத்தை இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணின தமஸ்கு பட்டணத்தில் எங்க இருக்கிற பயத்தை உண்டாக்கும்படி வந்த சவுல் இப்பொழுது தேவனால் சந்திக்கப்பட்ட நிலையிலே தமஸ்கோவில் இருக்கின்ற யூதர்களை கலங்க பண்ணினான் கிறிஸ்துவுக்காக. ஆரம்பத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்தவர்களை கலங்க பண்ணினவர் இப்பொழுது அதே கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவை வெறுக்கின்ற, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செய்யாத யூதர்களை கலங்க பண்ணினான் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்மில் பலர் பார்க்கக்கூடிய சில மூவிஸ்ல பார்க்கும் பொழுது, முக்கியமாக ஆங்கில திரைப்படங்களிலே, இந்த திருடர்களின் தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடியிருப்பான், ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பான், ஒரு கண்ணை மூடியிருப்பான். எத்தனை பேர் அந்த மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஓகே, ஏன் மூடியிருக்கான்னு கேட்டா, நீங்க அது கண்ணு பார்வை இல்லாத கண்ணு, அதனால மூடி வச்சிருக்காங்க என்ற அர்த்தம் அல்ல. அது நன்றாக பார்க்கக்கூடிய கண் தான். ஆனால் ஏன் அப்படி கண்ணை மூடி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நன்றாக இருக்கக்கூடிய என்ன பகல்ல வெளிச்சத்தில் எப்பவுமே மூடி வைத்திருக்கும் பொழுது இரவிலே பார்ப்பதற்கு அந்த கண் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இரவில் திடீரென்று வெளிச்சம் இல்லை, திடீரென்று இருள், திருட போன இடத்துல வெளிச்சத்தில் திருட முடியும், இருட்டுக்குள்ள கூட திருடுறதற்கு உதவியாக இருப்பதற்காக ஒரு கண்ணை மூடியே வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இருட்டுக்குள்ள கூட பார்வை ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும். இந்த கண்ணில் அவ்வளவு தெரியாது, ஆனால் மூடி வச்சிருக்க கண்ணு நல்லா தெரியும். ஆனால் பவுலை குறித்து, சவுலை இங்கே குறித்து நான் வாசிக்கும் பொழுது 2 கண்களும் பார்வை இழந்து, மற்றவர்கள் அவனுக்கு கை கொடுத்தாதான் அவனை நடத்தி செல்ல முடியும் அப்படின்ற ஒரு நிலையிலே பார்வையற்றவனாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, முதலாவது நாம் கவனிக்க வேண்டும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கதான் முடியும் என்ற அர்த்தம் அல்ல. பார்வை இருப்பவர்களுடைய பார்வையும் அவரால் எடுக்க முடியும். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், எல்லாத்தையும் மன்னிக்கிறவர், உண்மைதான், எல்லாம் உண்மைதான். பட் அதே நேரத்தில் அவர் கோபம் உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். சவுக்கை உண்டு பண்ணி ஆலயத்திலே விற்கிறவர்களையும் காசு கடக்காரர் எல்லாத்தையும் விரட்டக்கூடிய அளவுக்கு கோபம் உடையவராகவும் இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டவருடைய கோபம் இருவகைப்பட்டது. சவுல் பார்வையுடையவனாய் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பார்வை அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அவன் பார்வை இழந்தவனாய் கீழே விழுகிறான். ஆனால் அது நிரந்தரமான பார்வை எடுப்போ அல்ல. தேவன் தாம் நேசிக்கின்ற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சில நேரத்திலே சில கஷ்டங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அவைகளிலிருந்து மேடேறி வருவதற்கு தேவன் வழியையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த வரிசையில் தான் சவுலை பார்த்து ஆண்டவர் கூறின வார்த்தை, நீ எழுந்து நான் சொல்லுகிற இடத்துக்கு போ, பட்டணத்திற்குள் போ, அங்கே உனக்கு நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சவுலுக்கு ஆலோசனை கொடுத்து அனனியா என்ற ஒரு தேவனுடைய தாசனை, ஒரு சீஷனை தேவன் அங்கே அவனுக்கு உதவி செய்வதற்காக ஏற்கனவே அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பாக ஏற்கனவே நாம் பெற்றிருந்த தலைப்பு பெர்சிக்யூட்டர் டு த பெர்சிக்யூட்டட். ஓகே, துன்பப்படுத்துகிறவன் துன்பப்படுகிறவனாக மாறினான் என்ற தலைப்பின் கீழ் முதல் 2 பிரசங்கங்களை நாம் கவனித்தோம். த கன்வர்ஷன் ஆஃப் பால், பவுலுடைய மனமாற்றம். இரண்டாவது த கன்ஃபெஷன் ஆஃப் பால், பவுலுடைய விசுவாச அறிக்கை இயேசு கிறிஸ்துவை குறித்து. மூன்றாவது த கன்ஃபர்மேஷன் ஆஃப் பால். உண்மையாகவே சவுல் பின் ஒரு நாள் பவுலாக மாறுகிறார். இவர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்ட நிலையிலே அவர் சக தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து திருச்சபைகளை அங்கமாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி பார்க்கும் பொழுது, வழக்கமாக நம்முடைய திருச்சபை அனுபவத்திலே
கன்ஃபர்மேஷன் என்று சொல்வோம். கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துதல் அல்லது திடப்படுத்துதல் என்று சொல்வோம். எதிலே? ஒருவர் புதிதாக ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திலே, ஒரு புதிதாக பெற்றுக்கொண்ட மனமாற்றத்திலே அவர் உறுதியாக இருக்கிறார். ஆகவே அவர் திடப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே திருச்சபையிலே அவர் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் திடப்படுத்துதல். அந்த திடப்படுத்துதல் பணியைத்தான் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கான தலைப்பாக பார்க்கிறோம். த கன்ஃபர்மேஷன் ஆஃப் பால். அன்புக்குரியவர்களை, நாம் வாசிக்கின்ற இந்த வேத பகுதியிலே முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிறோம். த சேவியர். ஓகே, இயேசு கிறிஸ்து த சேவியர். இரண்டாவது த சேவ்டு, ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, மனமாற்றம் பெற்ற பவுல். மூன்றாவது த சர்வன்ட், ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற அனனியா. இந்த மூன்று பேரை குறித்தும் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக பார்க்கிற வரிசையிலே முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன அறிய வருகிறோம்? இயேசு கிறிஸ்து சவுலை பெயர் சொல்லி அழைக்கிறார். சவுலே, சவுலே. மார்த்தாலே, மார்த்தாலே, எருசலேமே, எருசலேமே என்று 2 முறை ஒரே பெயரை அழைப்பது என்பது நாம் ஏற்கனவே தியானித்தது போல ஆண்டவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான முகவரிதான். சவுலை இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை கேட்டு முதல் முறையாக ரட்சிப்புக்குள், முதல் முறையாக மீட்பிற்குள் வந்த பொழுது நம்மை சந்தித்த ஒரு ஊழியனோ, ஒரு சக தேவனுடைய பிள்ளையோ, அல்லது நம்முடைய பெற்றோர்களோ, அவர்களுடைய நண்பர்களோ, அவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சார்பாக அவர்கள் நம்மை சந்தித்தார்கள் என்பதும், அந்த நேரத்திலே நம்முடைய பெயரை சொல்லி நம்முடைய ஊழியனோ, ஒரு சகோதரனோ, சகோதரியோ நமக்கு சுவிசேஷம் சொன்ன பொழுது அவர்கள் நம்முடைய பெயரை சொன்னார்கள் என்பதை விட இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி நம்மை அவருக்காக அழைத்து கொண்டார் என்பதுதான் உண்மை. சகையுவை இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். சகையுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி முன்ன பின்ன தெரியாத சகைவை பார்த்து சகைவை இறங்கி வா என்று சொன்னது போலவே இங்கே சவுலையும் பார்த்து அவனை பெயர் சொல்லி பேசி அழைத்தது என்பதும் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி என்ன? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் எல்லாருடைய பெயர்களை அறிந்திருக்கிறான், அவைகள் ஒவ்வொன்றாய் பெயர் சொல்லி அழைக்கிறான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்ற நிலையிலே தம் ஆடுகள் எல்லாருடைய பெயர்களை அவர் அறிந்திருக்கிற நிலையிலே ஒவ்வொன்றாக அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றான் என்ற வரிசையில் தான் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளாக பாவித்து நம்முடைய பெயர் சொல்லி நம்மை அழைத்த ஒரு அற்புதமான இரட்சகர் தான் இந்த வேதாகம இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து சவுலோடு பேசுகின்ற நிலையிலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறுகிற வகையிலே, இன்ஃபேக்ட் சவுலுக்கு தெரியாது நம்ம உண்மையிலே ஆண்டவர் துன்பப்படுத்துறோன்றது அவருக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறோம் அப்படின்ற மட்டும்தான் அவருக்கு தெரியும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இயேசு கிறிஸ்து எளிமையான தம்முடைய திருச்சபையை தன்னாக அல்லது தன்னை தம்முடைய திருச்சபையோடு இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு திருச்சபை பெருசா சொல்றதுக்கு இப்படி கட்டடம்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கு வானுயர கட்டட ஆலய கட்டடங்கள் இருக்கிறது. ஆனால் ஆரம்ப கால திருச்சபைக்கு கட்டடமே கிடையாது. வீட்டுகள்ல தான் கூடி ஜோம் பண்ணாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அன்னைக்கு திருச்சபையில கிடையாது. இருக்கிறதெல்லாம் வித்து கொண்டு வந்து வச்சு மொத்தமாய் வாழக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு கஷ்டப்படுகிற நிலையில தான் ஆதி கால முதல் திருச்சபை இருந்தது. அப்படிப்பட்ட திருச்சபையோடு இயேசு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். Jesus did not feel ashamed to associate himself or identify himself with his suffering church. துன்பப்படுகிற திருச்சபை, இயலாமையிலும் இல்லாமையிலும் இருக்கின்ற தம்முடைய திருச்சபையோடு இயேசு தன்னை இணைத்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான நிகழ்வுதான் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி. இங்கே இயேசு கிறிஸ்து
சவுலிடத்திலே கேள்வி கேட்ட பின்பு அவன் பார்வையற்றவனாய் இருக்கிற நிலையிலே அவனுக்கு ஆலோசனை கூறுகிறார். சற்று முன்பாக நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவுக்கு பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுப்பது மட்டும்தான் வேலை என்று அல்ல, பார்வை உடையவனுக்கு பார்வையை அவரால் எடுக்கவும் முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஏரோதுவை பற்றி வாசிக்கிறோம். ஏரோது பேதுருவை சிறைச்சாலையிலே அடைக்கிறார். ஆனால் தேவன் பேதுருவை விடுவிக்கிறார். இதன் நிமித்தம் காவல் காத்த சேவகர்களை எல்லாம் கொலை செய்ய கட்டளையிடுகிறான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் புகழ்கிறார்கள், இது தேவதூதனின் சத்தம் அல்லவா, இவன் தேவனை போல பேசுகிறான் அல்லவா என்று சொல்லி ஜனங்கள் அவனை புகழுகிறார்கள். அந்த புகழ்ச்சியை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய புகழ்ச்சி அவன் எடுத்துக்கொண்ட பொழுது நான் வாசிப்பது என்ன? கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வாசிக்கிறோம். ஆக வேதாகம தேவன் என்று வரும் பொழுது எப்பொழுதுமே அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாசமுள்ளவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர், நீதியான கோபத்தை படுகிறவர், அவர் பட்சிக்கிற அக்கினியானவர் என்பதையும் நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. இன்றைக்கு பல நிலைகளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனலுமற்ற குளிர்மற்ற ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டது, ஏழையா பிறந்தது, பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டது, இந்த ஒரு பகுதியை பற்றி மட்டும்தான் நம்ம அதிகபட்சம் பேசணும், தியானிக்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதி, பார்வை உள்ளவனுடைய பார்வை அவரால் எடுக்க முடியும். எத்தனை பெரிய ராஜரீக வஸ்திரம் தரித்து ராஜரீகமாக வாழ்கின்ற நிலையில் உள்ளவனை அவர் அடிக்கும் பொழுது அவன் புழு புழுத்து சாக முடியும் என்பதை பற்றியும் வேதம் நமக்கு மறக்காமல் எழுதி கொடுப்பதை நாம் மறக்கக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்து பவுலை சந்தித்த பின்பு, சவுலை சந்தித்த பின்பு, நீ எழுந்து போ, அங்கே உனக்கு அந்த பட்டணத்தில் நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டதற்கு பின்பாக நாம் அறிய விரும்புவது என்ன? அந்த பட்டணத்திலே வாழ்ந்த அனனியா என்ற ஒரு விசுவாசி, ஆங்கிலத்திலே செட்டன் டிசைபிள்ஸ் என்று வாசிக்கிறோம், ஒரு விசுவாசி. அனனியா ஒரு அப்போஸ்தலர் கிடையாது, கவனிக்கணும். அனனியா ஒரு அப்போஸ்தலர் கிடையாது, ஒரு திருச்சபை போதகர் கிடையாது, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தவரும் கிடையாது, ஒரு சாதாரண விசுவாசி. அந்த விசுவாசி கிட்ட தான் போக சொல்லுகிறார். யாரை? வரும் காலத்திலே புதிய ஏற்பாட்டின் 13-14 புஸ்தகங்களை எழுதப் போகின்ற ஒரு மகத்தான அப்போஸ்தலன் தான் உருவாக்கப்படுவதற்கு ஒரு எளிய விசுவாசி இடத்திலே, அனனியா இடத்திலே இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் என்பது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். அவனுடைய பார்வையிலே பிரஸ்தாபமானவர்கள், பேர் பிரஸ்தாபமானவர்கள் என்றும் இல்லை, சாதாரண விசுவாசி என்றும் இல்லை. பேர் பிரஸ்தாபமாகப்பட போகின்ற பவுலை உருவாக்குவதற்கு அனனியா என்ற ஒரு சாதாரண விசுவாசியை இயேசு கிறிஸ்து இங்கே அறிமுகப்படுத்துவதன் மூலமாய் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? வேதாகம தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒரே நிலையில் தான் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர் குடியிருக்கின்றார். ஒவ்வொரு விசுவாசியும் அவர் பயன்படுத்த முடியும். ஒவ்வொருவரையும் தம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக அவர் சித்தம் செய்வதற்காக எதுவாக அவர் பயன்படுத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் பவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது, ஓகே பவுலே, நீ நிறைய படித்தவன், நீ நிறைய திறமைசாலி, கமாலியலின் பாதத்திலே அமர்ந்தவன். பவுலும் தன்னை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கூறியிருந்ததை வாசிக்க முடியும். 5 பெயர்களை சொல்லுகிறார். எபிரேயில் பிறந்த எபிரேயன், 8வது நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், பரிசேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்தவன். இப்படி பல காரியத்தை சொல்லுகின்ற அந்த பவுலை பார்த்து இயேசு கிறிஸ்து, ஓகே உனக்கு எல்லாமே தெரியும், நீ கிளம்பு ஊழியத்துக்கு போ என்று சொல்லவில்லை. மாறாக அனனியாவை போய் பார் என்று சொல்லுகிறார். இது எதை குறிப்பிடுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவன் நம்மை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது, தேவன் எவரையும் தன்னுடைய பணிக்கென்று அழைக்கும் பொழுது, தான்றோன்றித்தனமாக நம்ம எதையுமே செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தம் அல்ல. மாறாக தேவனுடைய திருச்சபை, விசுவாசிகள், சபையில் உள்ள மூப்பர்கள், இவருடைய ஆலோசனை, இவர்களுடைய போதனை, இவர்களுடைய கண்காணிப்பு,
இவைகளின் அடிப்படையில் தான் எந்த ஒரு ஊழியம் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இல்லாததினால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே எண்ணற்ற புரட்டு உபதேசங்களும் புரட்டான பிராக்டிசஸும் காணப்படுகிறது. நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்றவங்க, பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனத்தை நடத்திட்டு இருக்கிறவங்கன்றவங்க முறையாக எந்த ஒரு திருச்சபைக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். முறையாக எந்த ஒரு திருச்சபையின் போதகருக்கோ மூப்பர்களுடைய சங்கத்திற்கோ தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்வது, பொய்யான அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்வது, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் நிலையில் இருப்பதற்கு காரணம் ஒரு திருச்சபை அமைப்பு, ஒரு மூப்பர்களுடைய ஆலோசனை போதனை என்பவைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்காதவர்களாய் இருப்பதை அதிகபட்சம் நாம் பார்க்க முடியும். இங்கே சவுலை தேவன் சந்தித்து அவனை அழைத்த பொழுது, ஓகே உனக்கு எல்லா திறமை இருக்கு, எல்லா அறிவு இருக்கு, கிளம்பு ஊழியத்துக்கு என்று சொல்லவில்லை. மாறாக நீ போ, பட்டணத்திற்குள் போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஒரு எளிமையான ஒரு சாதாரண விசுவாசியை அனனியாவை இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துவதையும் அறிமுகப்படுத்துவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி அனனியாவை சந்தித்த பொழுது, சந்தித்த நிலையில் ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு உடனே கண் பார்வையை கூட கொடுத்துருக்க முடியும். ஓகே இதுதான் என்னுடைய வல்லமை, ஓகே கொஞ்ச நேரம் நீ பார்வையற்றவனாய் இருந்தாய், ஓகே இப்பொழுது நீ பார்வை பெற்றுக்கொள், இப்போ நீ நடந்து போ என்று சொல்லவில்லை. 3 நாட்கள் பார்வையற்றவனாய் இருக்க தேவன் சித்தம் கொள்ளுகிறார். 3 நாட்கள் பயத்திலும் திகிலும் நிறைந்தவனாய், சாப்பாட்டை கூட தேடாம தண்ணி கூட குடிக்காம 3 நாட்கள் மகா பெரிய பயத்திலே அவன் உட்கார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து சவுலுக்கு கொடுப்பதின் மூலம், சவுலே நீ எண்ணற்ற கிறிஸ்தவர்களை கைது செய்து கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில ஒப்பு கொடுக்கிறாய். அந்த சிறைச்சாலையுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கேயுமே போக முடியாது, எதையுமே பார்க்க முடியாது, சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கணும், 4 கம்பிக்குள்ளே இருக்கணும், கட்டப்பட்ட வாழ்க்கை என்பதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக அவனுடைய பார்வையை தேவன் தற்காலிகமாக எடுத்து விடுகிறார். ஆனால் அதே பார்வை மீண்டும் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு, கவனிக்க வேண்டும், மீண்டும் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின ஒரு விசுவாசி, இன்னும் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, இயேசுவோடு வாழ்ந்த 12 பேர்ல ஒருத்தர் கிடையாது, தமஸ்கு பட்டணத்திலே வாழ்ந்த அனனியா என்ற பெயருள்ள ஒரு சாதாரண விசுவாசி என்பதின் மூலம் கவனிக்க வேண்டும். தேவன் தம்முடைய திருச்சபைகளை அங்கமாக வைத்திருப்பவர்கள் என்பவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி படிச்சவங்க, எல்லாம் ஒரே மாதிரி பெரிய அனுபவத்தை உடையவங்க, எல்லாம் ஒரே மாதிரி வசதியானவங்க என்று அல்ல. தேவன் தம்முடைய திருச்சபைகளை பயன்படுத்துகிற ஆட்கள் எந்த தரப்பிலிருந்து இருக்கலாம். பெரிய ஏலி, குட்டி சாமுவேல், பெரிய ஏலி, குட்டி சாமுவேல், ரைட்? சீரியா தேசத்திலே படைத்தலைவனாக இருக்கின்ற ஒருவனுக்கு மீட்பு எப்படி வருகிறது? அவனே பிடித்து சென்றிருந்த ஒரு சின்ன பிள்ளை, வீட்டு வேலை செய்கின்ற இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த சின்ன பிள்ளையின் மூலமாய் நாகமானுக்கு ஒரு மாபெரும் அற்புதம் கிடைக்க வழி செய்யப்படுகிறது. அதுபோல அன்புக்குரியவர்களே, அவனுடைய திருச்சபையிலே ஆண்டவர் எப்படி தம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி தம்முடைய திருச்சபையினுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாரையும் பார்த்து நீ நேத்து வந்தவன், நான் இத்தனை வருஷமா இருக்கேன், நோ, அப்படி அல்ல. நீ இவ்வளவுதான் படிச்சவன், நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், நோ, ஆண்டவருக்கு அப்படியே அல்ல. நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், நீ எதுவுமே கொடுக்கறதா, ஓ அப்படியும் அல்ல. தேவன் தம்முடைய திருச்சபையிலே இணைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தனி மனிதனுடைய அனுபவம், தனி மனிதனுடைய படிப்பு, தனி மனிதனுடைய வருமானம், இவைகளின் அடிப்படையிலே அல்ல. 7 விதமான தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய தகுதியை வரிசைப்படுத்துகிற அந்த சவுலுக்கு மீட்பையும் பார்வை அடைவதற்கான வழியையும் ஒரு சிறிய சாதாரணமான அனனியாவின் கரத்திலே தேவன் வைத்திருந்தார் என்பது, அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய திருச்சபையில் இணைத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நம்மில் அதிக கனமுடையவர்களாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மில் ஒவ்வொருவர் பார்க்கும் பொழுது எந்த வகையிலும் நமக்குள் பெருமை வரவே கூடாது. நான் இந்த ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறேன், இந்த பொறுப்பில் இருக்கிறேன், நீ சாதாரண விசுவாசி அல்ல, அப்படி அல்ல. பரிசுத்த வேதாகமத்தின்
13 புதிய ஏற்பாட்டின் 13 புஸ்தகங்களை எழுத வைக்க போகின்ற பிரதானமான அந்த பவுலை குறித்து அவனுடைய வாழ்விலே முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு சாதாரண அனனியாவை வைத்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினது போல நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சக விசுவாசிகளை, சக தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மிலும் அதிக கனமுடையவர்களாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் எதற்காகவும் குறைத்து நாம் மதிப்பிட கூடாது. மூப்பர்களோ டீக்கர்களோ அதற்காக தேர்வு செய்யப்படுகிறவர்களோ ஒருத்தருக்கு 70 வயசு இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 வயசு 20 வயசு இருக்கலாம். இதை பார்த்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. நம்ம 20 வயசுக்கார எவனோட மன அப்படி இப்படி வேலை செய்யறது இல்லை. தேவன் தம்முடைய திருச்சபையில் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்துல 30 வயசுல 10 வயசுல 70 வயசுல பிள்ளைங்க இருந்தாங்கன்றக்காக வீட்டின் காரியத்தை செய்யும் பொழுது அடிச்சுக்க முடியுமா? ஏய், நீ சின்ன வேண்டாம் ஓரமா உட்கார்றான்னு சொல்ல முடியுமா? நோ, இட்ஸ் a privilege. இட்ஸ் a privilege. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இங்கே அனைத்தும் படித்த திறமையான கிட்டத்தட்ட 2 நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் பவுலுக்கு இருக்கிறது. தர்சு பட்டணத்தை சார்ந்தவன். தர்சு பட்டணம் ரோமன் கண்டோன்மெண்ட் பகுதி. அந்த பட்டணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரோமர்களுடைய பிரஜை, ரோம பிரஜை என்ற ஒரு தகுதியும் இருக்கிறது. அவர் யூதனாக இருந்தாலும் அவர் பிறந்த ஊரினுடைய பொறுப்பின்படி அவருக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை ஒருவேளை சொல்லணும்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. அப்படி பல நிலைகளிலே மேன்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவியாக அனனியாவை தேவன் இங்கே பயன்படுத்தி 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறார் என்பது தேவனுடைய திருச்சபையில் உள்ள அழகு. என்னவென்றால் தேவனுடைய திருச்சபையில யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, படிச்சவனும் கிடையாது, படிக்காதவன்ற கிடையாது. அனைவரையுமே தேவன் ஒன்றாகவே அவர் பார்க்கிறார். அனைவருக்குமே அதிலே இடம் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்து சவுலிடத்தில் பேசினவர், நீ போ பட்டணத்திலே சொல்ல நீ செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று சொன்னவர், இப்பொழுது அனனியாவிடத்திலே வருகிறார். அனனியா என்று பெயர் சொல்லி தான் கூப்பிடுகிறார். அனனியா என்று பெயர் சொல்லி கூட்ட பொழுது அனனியாவுடைய வார்த்தைகள் என்ன? ஆண்டவரே சொல்லும், அடியேன் என்றான். வசனம் 10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். கவனிக்க வேண்டும், நீங்க சொன்னது போல அனனியா என்ற ஒரு பேருள்ள சீஷன் இருந்தான், அவ்வளவுதான். ஓகே, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான பொழுது ஆண்டவரே இதோ அடியேன் என்று கூறுகிறார். ஆனால் சவுலுக்கு தரிசனமான பொழுது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். ஆனால் அனனியாவுக்கு ஆண்டவரே நீ யார் என்று கேட்கவில்லை, ஆண்டவரே இதோ அடியேன் என்று கூறுகிறார். அப்பொழுது கர்த்தர் அனனியாவுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். வெரி ஸ்பெசிபிக் டைரக்ஷன்ஸ். நீ எழுந்து நேர்த்திரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கவனிக்கணும், ஆண்டவருடைய வெளிப்பாடு என்பது என்ன? இன்றைக்கு சிலர் தங்களை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு குத்து மதிப்பா சிலதை அடிச்சு விடுவாங்க, குத்து மதிப்பா சொல்லுவாங்க. ஓகே, நேற்று தினத்துல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட்ஸ் வந்துச்சு. அமெரிக்க தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தை குறித்து ஃபயர் வந்தது பத்தி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வருது. அவர் என்ன சொல்றாரு? அமெரிக்காவின் ஒரு பகுதி பெரிய விபத்தை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பு அடிச்சு விடுறார். ஆனா வேதாகம வெளிப்பாடுன்றது எப்படி இருக்கணும்? இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பார், நேர்த்தினப்பட்ட தெருவுக்கு போ. தெருவின் பெயரை சொல்றார். ஓகே, அங்க உள்ள ஒரு வீட்டை சொல்றார். ஓகே, அங்க உள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு சொல்றார், யூதாவின் வீடு. தென் அங்க இருக்கிற நபரை பத்தி பேசுறார், சவுல் என்ற ஒரு நபர். தென் அவன் செய்யற என்ன செஞ்சுட்டு இருக்கான்ற சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சோ வேதாகம தீர்க்க தரிசனம் என்பது சும்மா குத்து மதிப்பா அடிச்சு விடுறது கிடையாது. வேதாகம தீர்க்க தரிசனம், வேதாகம தீர்க்க தரிசனம் என்பது ஊர், தெருவு, பேரு, வீடு, என்ன செஞ்சிட்டு இருக்கான் என்ற எல்லாவற்றையும் குறிப்பிட்டு சொல்வதுதான் வேதாகம தீர்க்க தரிசனமே ஒழிய ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்துல தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு குத்து மதிப்பு அடிச்சு விடுறாங்க பாருங்க. 100க்கு 100 வடிகட்டின போய் தேவன் அவர்களை சும்மா விடவே மாட்டார், சும்மா விடவே மாட்டார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இந்த திருச்சபையிலே அப்படிப்பட்ட பொய்களுக்கு இடம் இல்லை.
இயேசு அனனியாவிடத்தில் பேசுகிறார். இன்னொரு அற்புதமான செய்தி என்ன? அனனியாவிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுகின்ற இன்னொரு அற்புதமான செய்தி என்ன? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று 11 சொல்லுகிறார். அனனியா என்னும் வசனம் 12, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்று கூறுகிறார். கவனிக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அனனியாட்ட என்ன சொல்றாரு? அனனியாவே, நான் உனக்கு சொல்றேன், நான் சொல்ற தெருவுக்கு போ, நான் சொல்ற வீட்டுக்கு போ, நான் சொல்ற நபரை அங்க பாரு, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்றத பாரு. இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லுகிறார்? அனனியா என்ற பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும், ஓகே, அனனியா என்ற பேருள்ளவன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அப்படின்னா என்ன சொல்ல வர? இட்ஸ் a sort of a double confirmation. தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், ஒரு மூலமாய் தீர்க்க தரிசனமாய் அல்லது ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் என்றால் சம்பந்தப்பட்ட நபரோடையும் பேசுவார், சம்பந்தப்பட்ட நபருக்கும் வெளிப்படுத்துவார். இப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார், ஒருத்தர் மூலமா சொல்றாருன்னா என்கிட்ட ஆண்டவர் சொல்வார், பால்ராஜ், நீ இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறாய், இப்படி ஒரு தேவை உனக்கு இருக்கிறது, நான் அந்த தேவையிலிருந்து நீ வெளியிலே வருவதற்கு நான் ஒருத்தரை ஏற்படுத்தியிருக்கிறேன், இந்த நபர் மூலமா இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு எனக்கும் சொல்வாரு, அவருக்கும் சொல்வார். இதுதான் வேதாகம தீர்க்க தரிசனம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம பால்ராஜ் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ரெப்ரசன்டேட்டிவா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றது மாதிரியும். அப்படிப்பட்ட மோசமான தேவன் இந்த வேதாகம தேவன் அல்ல. அப்படிப்பட்ட மோசமான தேவன் இந்த வேதாகம தேவன் அல்ல. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் காமிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டு குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் பக்கத்தில் பேசுற மாதிரியும், அவங்க மட்டும் ரொம்ப பரிசுத்தமா ஆண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியும், உலக மக்கள் எல்லாருக்கும் அவங்க மூலமா தான் செய்தி வர்றது மாதிரியும், அவர்கள் தங்களை ஒரு தேவதூதனாகவும் தம் பிரிய ஒரு பிரதிநிதிகளாக ரெப்ரசன்டேட்டிவாக தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை உயர்த்துகிறார்களோ அல்ல இல்லையோ, ஆனால் தேவனை தாழ்த்துகிறார்கள், தேவனை தாழ்த்துகிறார்கள், அவரை பட்சபாதம் உள்ள ஒரு நபராக காண்பிக்கிறார்கள். சொல்லாமலேயே யாரெல்லாம் தங்களை தீர்க்க தரிசிகள் என்று இன்றைக்கும் தேவன் தங்களோடு பேசுகிறார், மற்றதை குறித்து மற்றவர்களை குறித்து என்று கூறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த வேதாகம தேவனை பட்சபாதம் உள்ள தேவனாக காண்பிக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். டபுள் கன்ஃபர்மேஷன். தேவன் ஒரு விஷயத்தை சொல்றார் என்றால் 2 பகுதியிலுமே அதை பற்றி பேசியிருப்பார். இதுதான் வேதாகம தீர்க்கதரிசியுடைய நிலைப்பாடு. அடுத்தபடியாக நாம் சவுலை குறித்து நாம் பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட இந்த சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த சவுல் தற்காலிகமாக பார்வையற்றவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்களை டிசிப்ளின் பண்ணுவதற்கு, சரி பண்ணுவதற்கு சில தருணங்களிலே சில நன்மையான ஈவுகளை அவரிடத்தில் எடுக்கிறார். அது அவர்கள் மீது உள்ள கோபத்தினால் அல்ல, பாசத்தினால். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவன் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் இங்கே சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவர் பேசினா போதும், பேச்சை போதுமானதுதான் அவன் மனமாற்றத்துக்கு. ஆனால் அவனுடைய பார்வையை தேவன் எடுத்து விடுகிறார். பார்வை எடுக்கப்பட்ட நிலையிலே சவுல் தேவனை சபிக்கவில்லை. அவனுக்கு புறத்தளவிலே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், அவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் மீது உள்ள என்னுடைய பக்தி வைராக்கியத்தினால் தான் இந்த திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றேன், ஏன் ஆண்டவர் என் பார்வை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. மாறாக இந்த சவுல் இன்னொரு தரிசனம் காண்கிறான். என்ன தரிசனம்? அனனியா என்ற பேருள்ள ஒருவன், பேரு முதற்கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் சவுலுக்கு. கவனிக்கணும், அனனியா என்ற பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் தன்மேல் கைகை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்ற வார்த்தையின்படி இந்த சவுலுக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி ஆண்டவர் சவுலின் மீது கையை போடக்கூடிய ஒருத்தரை கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக என்ன நிலை? சவுளுடைய நிலை என்ன? கிறிஸ்தவர்கள் மீது கை போடணும்,
கைப்படணும்னா அரவணைக்கிற நிலையில கிடையாது, அவங்கள அடிச்சு பிடிச்சி கைது பண்ணி கட்டி கொண்டு போய் ஜெயிலில் போடணும். இதற்காக தான் கை போடணுன்ற நிலையில இருந்தான். ஆனா இப்பொழுது எப்படிப்பட்ட நிலை? இப்படி செய்தவன் மீது அன்பாக அவன் மீது போடுகிற ஒரு கை, ஆறுதல் தரும்படி அவன் மீது போடப்படுகின்ற ஒரு கையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சவுல் இங்கே அவன் மீட்கப்பட்ட ஒருவனாய் இருக்கும் நிலையில் அவனை பற்றி ஆண்டவர் அனனியாவிடத்தில் என்ன சொல்லுகிறார்? அவன் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். எதற்காக? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம யாரை குறித்து அவருக்கு சித்தம் இல்லாம கிடையாது. நம்ம ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு திட்டம் உண்டு. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எதற்காக? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பது போல் தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் திட்டமான நோக்கத்தை உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரமாகிய சவுல் இப்பொழுது அனனியாவிடத்தில் கொண்டு வரப்படுகிறார். அனனியாவிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அனனியா சவுலை சந்தித்த பொழுது அங்கே நடைபெறுகிற ஒரு நிகழ்வு என்ன? ஓகே, வசனம் 17. அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே. எத்தனை அருமையான வார்த்தைகள்! இத்தனை நாள் அவன் எதிரியாக இருந்தான். இத்தனை நாள் பட்சிக்கிற மிருகம் போல் சபையை பாலாக்கி கொண்டிருந்தவனை பார்த்து அனனியா என்ன கூறுகிறார்? சகோதரனாகிய சவுலே. எத்தனை அருமையான வார்த்தைகள்! இதே சவுலை குறித்து பவுல் பயந்தார். ஓ நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், தர்சு பட்டணத்து பவுல் என்று சொன்ன பொழுது, ஐயோ எனக்கு அவனை பத்தி தெரியும், அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சு, எருசலேமில் எத்தனையோ பேர் அவனை கட்டி காயப்படுத்தி இருக்கிறானே. அப்படி பயந்த ஒரு சவுலைத்தான் இங்கே அனனியா என்ன கூப்பிடுகிறார்? அவன் தோள் மீது கரங்களை போட்டுக்கொண்டு, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். ஞான ஸ்நானம் பெற்றான். தேவன் தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற காரியங்கள் என்ன? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆனால் என்றைக்கு நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஒரு புதிய பார்வையை பெறுகிறோம். என்ன பார்வை? இந்த இயேசு யார்? என் வாழ்க்கை எப்படிப்பட்டது? எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன என்ற பல்வேறு காரியங்கள் வெளிச்சத்துக்கு நமக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த நிலையில் தான் இங்கே பவுல் பார்வை அடைந்து, இதற்கு முன்பாக கீழே கடந்தான், யாரால் பிடிச்சு தான் கூட்டிட்டு வரணும். இப்பொழுது அவன் எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் என்று வாசிக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்றான். அப்படி அவன் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அவனுடைய பெயர் மாற்றப்படவில்லை. கவனிக்கணும், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலர் என்ன செய்யறாங்க? ஞான ஸ்நானம் பெறும் பொழுது பெயரை மாற்றணும். ஓகே, பவுலுடைய பெயர் இங்கே மாற்றப்படவில்லை. சவுல் என்றுதான் அறியப்படுகிறார். இப்பொழுது அவருடைய பெயர் என்ன செய்யப்படவில்லை? மாற்றப்படவில்லை. ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்து பேரா இருக்கிறத கிறிஸ்தவ பேரா மாத்தணுன்றது தேவையில்லாத விஷயம். இருக்கிற இந்துக்களை நம்ம கோபப்படுத்துற ஒரு விஷயம். வேத புஸ்தகம் எங்கேயுமே நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேரை மாத்தணும் சொல்லி எங்கேயுமே சொல்லவில்லை. இன்ஃபேக்ட் சவுல் பவுலாக மாறுகிறார். எதற்காக? ஞானஸ்நானம் பெறும்போது அல்ல. சவுல் தன் பெயரை பவுலாக மாற்றியதுக்கு காரணம் என்னவென்றால், அன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் சவுல் என்று கேட்டவனே தெரிச்சு ஓடுறாங்க. சவுலா, தர்சு போட்டது சவுலா, ஐயோ ஓடுறாங்க.
அந்த மாதிரி ஜனங்கள் தன்னை பார்த்து தன் பெயரை கேட்டு பயப்படக்கூடாது என்பதற்காக தன் பெயரை மாற்றிக்கொள்ளுகிறார். ஆக்சுவலா சொல்ல போனா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம், கிறிஸ்தவ விசுவாசத்துக்களை கொண்டு வரப்படுகிறோம், ஞானஸ்நானம் பெறுகிறோம் என்பதற்காக பெயரை மாற்றுனது வேதாகம பிராக்டிஸே கிடையாது. சவுல் தன் பெயரை பவுலாக மாறினது ஞானஸ்நானத்தின் போதும் கிடையாது. மாறாக அவர் தன்னுடைய பெயரை மாற்றியிருப்பது சக கிறிஸ்தவர்கள் தன் பெயரை கேட்டு பயப்படுகிறார்கள் என்பதற்காக. அத்துடன் தன் பெயரை சவுல் என்ற பெயரிலிருந்து பவுல் என்ற பெயருக்கு மாற்றுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ள பாத்திரம் என்றதினால் புறஜாதிகளுடைய பெயரை வைத்துக் கொள்கிறார். பவுல் என்ற பெயர் கிரேக்க பெயர், யூத பெயர் கிடையாது. சவுல் தான் யூத பெயர். யூத பெயரிலிருந்து அவர் கிரேக்க பெயருக்கு, புறஜாதியன் பெயருக்கு அவர் மாற்றம் சொல்லுகிறார். ஆக்சுவலா சொல்ல போனா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் பால்ராஜ் என்ற பெயர் பால்ராஜ் இருக்க கூடாது, பரமன் இருக்கணும். பால்ராஜ் என்ற பெயர் பால்ராஜன் வைக்க கூடாது, வேற ஒரு இந்து பெயரை வச்சிருக்கணும். அதுதான் உண்மையிலே பெயர் மாத்திரம். ஆனா நம்ம ஆட்கள் தலைகளை செய்யறாங்க, தலைகளை செய்யறது நம்ம ஆட்கள். இப்படி தலைகளை செய்யறது மூலமாய் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குறது. ஐயோ இவங்கள்ட்ட போனா பேரை மாத்தி விட்டுருவாங்கடா, ஐயோ இவங்கள்ட்ட போனா நம்முடைய அட்ரஸை மாத்தி விட்டு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுருவாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட சொல்லுவாங்க, மீசி எடுக்க சொல்லுவாங்க. வேதமே சொல்லாத விஷயங்கள் இதெல்லாம். சவுல் மனம் திரும்பினவராய் அதை உறுதிப்படுத்தும் வகையிலே, என் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் வெளியிலே காட்டுகின்ற வகையிலே இங்கே சவுல் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறான். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டதோடு அவனுடைய வாழ்க்கை நிற்கவில்லை. இப்பொழுது அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? வசனம் 20, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். இவ்வளவு நாள் வரைக்கும் கிறிஸ்து தேவன் அல்ல, கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, இயேசு ஆண்டவர் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா ஜாகிர் நாயக் சொல்றது மாதிரி, அப்போ இயேசு கிறிஸ்துடைய அம்மா யாரு அல்லது தேவனுடைய பிதாவினுடைய மனைவி யாரு என்ற கேள்வி பற்றி அல்ல. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் எப்படி தேவனோ அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் தேவன். எப்படி என்னுடைய பையன் ஜேசன் என்னுடைய குணாதிசயத்தை உடையவனாய், என்னுடைய சிறப்பம்சங்களை உடையவனாய் என்னை போலவே இருக்கிறானோ, அதே போல் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது உடனே அவங்க அம்மா யாருன்ற கேட்கறது புத்தியினமான கேள்வி. நம்மளை போலவே கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்வது, தேவன் எப்படி தேவனோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் தேவன். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் உள்ளவர், இயேசு கிறிஸ்துவும் வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்துவும் உன்னதமான ஆண்டவர். இவருக்கும் ஆரம்பமும் தொடக்கம் எதுவுமே கிடையாது. அப்படின்ற சொல்ற நிலையில தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்க தொடங்கினான். தாமதமின்றி, தாமதமே கிடையாது, உடனே. இங்கே சவுலை குறித்து நாம் இன்னும் கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, ஏன் உடனடியாக ஞானஸ்நானம்? சம்டைம்ஸ் சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஓகே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னா உடனே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அது மிகவும் தவறான ஒரு பிராக்டிஸ். பெந்தேகோஸ்து நாளில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுக்கு 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு காரணம், அதுக்கு முன்பாகவே அவர்களை பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தேவ பக்தியுள்ள யூதர்கள். அவர்களுக்கு வேத புஸ்தகம் தெரியும், வேதத்தை நேசிக்கூடியவர்கள், ஆண்டவரை நேசிக்கூடியவர்கள், ஏற்கனவே கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை பக்குவப்படுத்தினவர்கள். அப்படி இருந்தனாலதான் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அவர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவன் மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் பெறுங்கள். ஞானஸ்நானம் உடனே பெறுறாங்க. அதே போலதான் சவுலும். சவுலுக்கு வேத புஸ்தகம் நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு நல்லா தெரியும், பக்தி வைராக்கியம் அவருக்குள்ளேயும், எல்லா வகையிலும் அவர் ப்ரிப்பேர்ட். ஒரே ஒண்ணு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இப்ப அதை ஏற்றுக்கொண்ட பின்பு தடை ஏதும் இல்லை, உடனே ஞானஸ்நானம். அப்படிப்பட்ட நிலையில அவளுக்கு ஞானஸ்நானமே ஒழிய, இன்றைக்கு நடைமுறை கிறிஸ்தவ உலகிலே, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஒருத்தருக்கு வர்றாங்க, உடனே முக்கியம் எந்திரது கிடையாது, ஞானஸ்நானம் அல்ல, அது அப்படி செய்வது தவறு. ஓகே, இப்பொழுது மூன்றாவதாக நாம் அனனியாவை பார்த்து நாம் முடிக்கலாம்.
புதிய ஏற்பாட்டிலே அனனியா என்ற பெயரிலே 3 நபர்களை பார்க்க முடியும். முதல் அனனியாவை பற்றி நாம் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்திலே 4:5 வாசிக்க முடியும். ஆதி திருச்சபையிலே எருசலேமிலே கணவன் மனைவியாக சேர்ந்து ஆண்டவரிடத்திலே அப்போஸ்தலரிடத்திலே ஒரு பொய் சொல்லுகிற ஒரு நிகழ்வு, அதற்காக தண்டிக்கப்பட்டவர்கள். 2வது அனனியா தான் இங்கே நம்ம அப்போஸ்தலர் 9 நம்ம பார்க்கிற இன்னொரு அனனியா. 3வது அனனியாவை பற்றி அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். அவர் யார்? பிரதான ஆசாரியனாக பணி செய்த ஒரு அனனியா. இந்த பிரதான ஆசாரியனாக இருந்த அனனியா விசுவாசி அல்ல. மாறாக பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிலையிலே பவுலை குறித்து என்ன சொல்லுகிறார்? பவுலுடைய வாயில் அடிக்கணும்னு சொல்றார். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? திருப்பி தேவன் உன் வாயில் அடிப்பாராக என்று கூறுகிறார். ஆக புதிய ஏற்பாட்டிலே 3 பேர் நம்ம அனனியா என்ற பெயரில் பார்க்கிறோம். அனனியா என்ற பெயருக்கு அர்த்தம் யாவே ஹாஸ் பீன் கிரேசியஸ் என்ற அர்த்தம். யாவே ஹாஸ் பீன் கிரேசியஸ், தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய பெயர் தான் இந்த அனனியா என்ற பெயர். இந்த அனனியா என்ற பெயருடைய இந்த விசுவாசி, தமஸ்கு பட்டணத்திலே வாழ்ந்த இந்த விசுவாசியை பற்றி நாம் பார்க்கும் வகையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கூறுவதை அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்க முடியும். இந்த அனனியாவை குறித்து பவுலுடைய சாட்சி என்ன என்று வாசிக்கும் பொழுது, ஓகே, இந்த இடத்துல பவுல் சவுலாக இருக்கும் பொழுது எப்படி தேவனால் சந்திக்கப்பட்டு அனனியாவால் அவனுக்கு ஊழியம் செய்யப்பட்டது என்பதை பற்றி சாட்சி பகருகிற வரிசையிலே இந்த அனனியாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, வசனம் 12, வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா. எத்தனை நல்ல ஒரு சாட்சி, எத்தனை நல்ல ஒரு சாட்சி. based on the knowledge, okay, based on the knowledge, வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன், அவனுடைய வார்த்தையை நேசித்து அவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது என்ன? வாழ்க்கை. முதலாவது வார்த்தை, இரண்டாவது வாழ்க்கை. அவன் சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அன்புக்குரியவர்களே, அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆராதனைகளை கலந்து கொள்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், அறிவை வளர்த்துக்கிறோம் என்பதோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடுவது அல்ல. நம்முடைய நடைமுறை வாழ்விலே கூடுமானால் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருந்து, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருந்து, கூடுமானால் எல்லாராலும் நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் இந்த அனனியா. அவனுடைய வார்த்தைகளை தேறினவனாகவும் கிட்டத்தட்ட எல்லா யூதராலும், யூதர்கள் கிறிஸ்தவர் அல்லாத யூதர் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அந்த அனனியாவைத்தான் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அனனியா இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்டு சவுலை குறித்து முறையான ஒரு அறிவிப்பை பெற்று, ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் வருது, ஆண்டவரே தர்சு பட்டணத்து பவுலா, தர்சு பட்டணத்து சவுலா, அவன் மோசமானவனாச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு எதிர்த்து பேசாமல், சரி ஆண்டவரே நான் போகிறேன். சவுல் இங்கே தர்சு பட்டணத்துக்கு வந்திருப்பதே, தமஸ்குக்கு வந்திருப்பதே கிறிஸ்தவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்காக தான் வந்திருக்கிறான், அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறான். நீர் சொல்வதனால் நான் போகிறேன் என்று சொல்லி அனனியா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அங்கே புறப்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். அப்படி வந்த அனனியா சவுலை பார்த்து சகோதரனே என்று சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு அவன் பார்வை அடையத்தக்கதாக, அவன் பரிசுத்தாவின் வரத்தை பெறத்தக்கதாக அவனை சந்தித்து அவனை திருச்சபையிலே சேர்த்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். வசனம் 19, பின்பு சவுல் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அந்த நாட்களிலே யூதர்களுக்கு மட்டும்தான் ஆலயங்கள் இருந்துச்சு, கிறிஸ்தவர்களுக்கு ஆலயங்கள் கிடையாது. வீடு தான் அவங்களுக்கு ஆலயம்.
வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள், ஐக்கியம் கொண்டார்கள். ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? தனக்குள்ள பெயர், தனக்குள்ள ஐடென்டிட்டி அதை பயன்படுத்தி ஆலயங்கள் தோறும் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன? கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நான் நம்முடைய நடைமுறை வாழ்விலே தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். தேவன் அவருக்காக நம்மை முன்குறித்த நிலையிலே, நம்மை அழைத்தவருடைய பிள்ளைகளாய் மாற்ற நிலையிலே கர்த்தர் நமக்கு செய்த காரியத்தை பிறருக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிற இடத்துல, வாய்ப்பு இல்லைனாலும் வாய்ப்பை உருவாக்கி அங்கெல்லாம் நாம் அவனுடைய வார்த்தையை பிறருக்கு நாம் அறிவிக்க தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. இங்கே சவுல் அனனியாவினால் ரிசீவ் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நிலையிலே அவன் திருச்சபைக்கு உட்படுத்தப்பட்டு உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்ற ஒரு மகத்தான ஊழியன் உருவாவதற்கு தேவன் அனனியாவை பயன்படுத்தினது போல நீங்களும் நானும் மூப்பர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை, டீக்கனா இருக்கணும் அவசியம் இல்லை, பாஸ்டரா இருக்கணும் அவசியம் இல்லை. அனனியா போன்ற ஒரு விசுவாசியாக இருக்க நிலையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலையிலே பிறருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு நமக்கு கடமை இருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. திருச்சபை வரலாற்றிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு பெரிய பெரிய ஊழியர்கள் உருவாவதற்கு சாதாரண விசுவாசிகள் காரணமாக தேவன் அவர்களை பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ள நான் மூப்பரால, டீக்கனால, பாஸ்டராலன்ற வருத்தமே தேவையில்லை. ஒரு சீஷனாக இருப்பது, ஒரு விசுவாசியாக இருப்பதே ஒரு மேலான காரியம். அவ்வளோ பெரிய பவுல் உருவாகுவதற்கு ஒரு அனனியாவைத்தான் தேவன் பயன்படுத்தினார் என்ற வரிசையிலே நம்முடைய ஜெபமும், நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் பல உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் உருவாகுவதற்கு எதுவாக நாம் பிறருக்கு சாட்சி பகருகின்ற, பிறருக்கு உதவி செய்கின்ற சின்ன சின்ன நிலையிலிருந்து தொடர்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். முடிவாக, அன்று எதிரியாக இருந்த சபையை துன்பப்படுத்தின சவுல் அதே திருச்சபைக்காக துன்பத்தை அனுபவிக்கிறவனாய் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சவுல் அறிக்கை செய்தது போலதான் சிலுவையிலே மரித்த வலப்பக்க கல்வன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தான். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அவன் அறிக்கை செய்ததோடு மட்டுமல்ல, தன் சிநேகிதனுக்கும், தன் சகோதரனுக்கும், தன் நண்பனுக்கும், தன்னோடு சிலுவையில் அறிகின்ற அவனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கின்றான். எப்படி? நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த பாவத்திற்கு, நாம் செய்த தவறுகளுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இப்படி அவர் தண்டிக்கப்படுவதற்கு ஒதுமே செய்யவில்லை. இதுதான் அவன் சொன்ன சுவிசேஷம். அதுதான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். அவனுக்கு சொன்னதை நம்ம பார்ப்பதின் மூலமாய் ஆண்டை பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்துக்கிற இந்த ஒரு ஜீவனிலே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, காலம் வாய்த்தாலும், சமயம் வாய்த்தாலும், சமயம் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாக இருப்போம். காரணம், இந்த இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்துவே உலகில் வந்த மெய்யான ஒளி, இந்த இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இந்த இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்ற சத்தியத்தை மற்றவர்கள் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தொடர்ந்து அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.